வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தான் ப்ரொடிக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன்ஸ் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம சேனலில் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம எவ்ரிடே ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் உள்ள ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான தேர்ஸ்டே ஆக்சுவலி வந்துட்டு ஃப்ரைடே மார்க்கெட் லீவ் இல்லையா? ஸோ தேர்ஸ்டேக்கான ஒரு ஃபுல் கிளியர் அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடெக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ நிஃப்டி 50க்கான தேர்ஸ்டேக்கான ஒரு குட்டி அனாலிசிஸ் நம்ம பார்த்துலாம். பிகாஸ் வந்துட்டு நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் தேர்ஸ்டே எப்படி இருந்தது அப்படின்னா வந்துட்டு நிஃப்டி 50 அண்ட் போத் பேங்க் நிஃப்டி சிங்கிள் ட்ரேட் தான் நமக்கு இல்லையா? ஸோ சிங்கிள் கன்ஃபர்மேஷன்ஸோட ஒரு சிங்கிள் ட்ரேடோட நம்மளோட ட்ரேட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அந்த ட்ரேட் எங்கே என்னன்னு பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 10 மினிட்ஸ் நம்ம என்ன பண்ண மாட்டோம், எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ லாட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆக்சுவலி வந்துட்டு எப்படி சொல்ல ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். அந்த ரீசனால நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை வந்துட்டு ஒரு என்ட்ரியான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இங்கே வந்துட்டு நீட்டாக வந்துட்டு நமக்கு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இல்லையா? ஸோ இங்கே வந்து டவுன் ட்ரெண்ட்ஸில் நமக்கு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 23834 உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் 23800 வரைக்கும் ஒரு 34 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் ஆக்சுவலி இந்த சிங்கிள் ட்ரேட் தான். ஆக்சுவலி இது மட்டும் தான் நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டபிளான ட்ரேடாக நமக்கு இருந்தது. ஸோ இந்த ட்ரேட் மட்டும் தான் நமக்கு ப்ராஃபிட். நிஃப்டி 50 ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த சிங்கிள் ட்ரேட் தான் ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கோட தேர்ஸ்டே நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலி ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒரு குட்டி ட்ரேட் அட்டன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்பரான நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம எப்பவுமே வெயிட் பண்ணுவோம். பட் இங்கே நமக்கு ப்ராப்பர் இங்கே இந்த நம்ம லைன் நெக்ஸ்ட் இங்கே தான் நமக்கு வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்ரன் மொமெண்டம் இருந்தது. ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு இங்கே கிடைக்கல. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட்டும் அப்ரன்ஸில் தான் மொமெண்டம் ஃபுல்லாகவே இருந்தது. அகைன் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா? நீங்கள் வந்துட்டு எவ்ரி மூவ்ஸும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் நம்ம லைனில் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சப்போஸ் கன்ஃபர்மேஷன் இல்லைனாலும் நம்ம வரி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் வந்து வரி பண்ண தேவையில்லை. இன்னைக்கான ஸ்டேட்டில் வந்துட்டு நமக்கு உங்களுக்கு நீட்டாக எத்தனை ட்ரேட் கிடைச்சிருக்கோ, ஐ மீன் நம்ம மேக்ஸிமம் நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருக்க பட்சத்தில் ஒரு ஃபோர் ட்ரேட்ஸ் நம்ம வந்து எவ்ரிடே அட்டன் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நம்ம கன்ஃபர்மேஷன் இல்லைனாலும் நத்திங் டு வரி, நம்ம வந்து சேஃப் ஜோனில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். தட்ஸ் இட். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனும் நம்ம ரீச் பண்ணிட்டோம். பட் ரீச் பண்ணதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கல இல்லையா? ஸோ கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, நத்திங் டு வரி. ஸோ இன்னைக்கான ஐ மீன் தேர்ஸ்டேக்கான ட்ரேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒன்லி ஒன் ட்ரேட், ஒரு சிங்கிள் ட்ரேட் வந்து ஒரு மினிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோட நீட்டாக எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ இதான் நிஃப்டி 50க்கான தேர்ஸ்டேக்கான ஸ்டேட்டஸ். ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கு மண்டே நாளைக்கு ஓகே மே 4th நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஸோ நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம செட்டப்ஸ் எவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்கள் நமக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பார்த்தின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ நிஃப்டி 50க்கு மண்டே நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கானது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 24107, then 24234, 24308, then 24364, then 24457, then 24522, then 24610. இது நம்ம நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அப் ட்ரெண்ட்ஸ்க்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. ட்ரேடிங்கில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாளைக்கும் மார்க்கெட்க்கு வந்து லாட் ஆஃப் வாலடைலோட இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிவிடுங்க. அட் த சேம் டைம் டார்கெட்டும் டிசைட் பண்ணிவிட்டு நீட்டாக கொஞ்சம் சேஃபாகவே ஹேண்டில் பண்ணுங்கள் மார்க்கெட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 239, 24, 238, 61, 237, 41, 236, 54, then 23, 555,
then 23347, then 23296. So this is our downtrend targets for Nifty 50. So both targets நம்ம இப்போ பார்த்தாச்சு இல்லையா? So actually both targets implement பண்ணி நீங்க ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிடுங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்ல any டவுட்ஸ் இருந்ததுன்னா ஃபுல் கிளியர் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிடுங்க. மேக் பண்ணிட்டு நம்ம லைன்ல ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு நீங்க உங்க ஃபர்தரா உங்களோட ட்ரேடிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கான ஒரு குட்டி அனாலிசிஸ் பார்த்துட்டு தென் மண்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸும் பார்த்துலாம். ஸோ இப்போ பேங்க் நிஃப்டிக்கான தேர்ஸ்டேக்கான அனாலிசிஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ சேம் தான் இல்லையா, நமக்கு ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நிஃப்டி 50 மாதிரி தான் நமக்கு பேங்க் நிஃப்டிலையுமே வந்துட்டு ஒரு சிங்கிள் ட்ரேடோட தான் நம்மளோட தேர்ஸ்டே ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு ஆக்சுவலி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எப்போவுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி வாலெட் ஆக்சுவலி வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன்ஸோட ஓப்பனிங் இருக்கும். ஸோ கேப் அப் ஆர் கேப் டவுன் ஆர் கேப் அப்பில் இருந்துட்டு வந்துட்டு டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம், இப்போ இதுவே அப்படி தான் இல்லையா. ஸோ கேப் அப்பில் இருந்தது, ஸோ டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு மொமெண்டம் இருக்கும். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸில் ஓப்பனிங் இருக்கும், லாட் ஆஃப் டவுன் ட்ரெண்ட்ஸில் வந்துட்டு திருப்பி கேப் அப்பில் வந்துட்டு மூவ் இருக்கும் மார்க்கெட் மொமெண்டம். ஸோ அந்த மாதிரி லாட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன்ஸோட மார்க்கெட் ஓப்பனிங் இருக்கும். ஸோ அந்த ரீசனால தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் வந்துட்டு என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக சூஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் நம்ம லைனில். ஸோ வெயிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ வெயிட் பண்ணும்போது இங்கே அழகாக வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் நீட்டாக வந்துட்டு ரிவர்சலில் இங்கே நமக்கு அழகாக ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங் வேல்யூவில் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். 54522 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு அப் ட்ரெண்ட்ஸில் தான் மொமெண்டம் இருந்தது. ஆக்சுவலி இதோட ஹைக் வரைக்குமே நீங்கள் வந்துட்டு ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஏன்னா லாட் ஆஃப் வலட்டைலோட தான் இருந்தது மார்க்கெட். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், வலட்டைலாக மொமெண்டம் இருந்தாலும் கூட நமக்கு நீட்டாக வந்துட்டு நமக்கு அப் கன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ கால் ப்ரைஸில் பை பண்ணியிருப்பீங்க, பட் ஃபுல் அண்ட் ஃபுல் மொமெண்டம் வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸில் தான் இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் லேட்டராக நம்மளோட டார்கெட் நீட்டாக நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலி இங்கேயே உங்கள் டார்கெட்டை நீங்கள் செட் பண்ணியிருந்தாலும் இங்கே நீங்கள் நீட்டாக அச்சீவ் பண்ணிட்டு வெளில வந்திருக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கும் மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு 589 பாயிண்ட்ஸ் வரைக்கும், 5531 வரைக்கும், ஒரு 589 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சிங்கிள் ட்ரேல நீங்கள் உங்கள் ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போயிருக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட ட்ரெண்ட் லைனில் நீங்கள் வந்து ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோடு நீங்கள் பை பண்ணும்போது அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இல்லை நான் இங்கே வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன், இந்த இதை நான் வந்துட்டு பார்க்கல, இந்த ட்ரேட் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த லைனில் இந்த கன்ஃபர்மேஷன்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் நீங்கள் வரி பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, நெக்ஸ்ட் லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு வெயிட் பண்ணுங்கள். ஸோ அகைன் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது தெரியுதா. ஸோ இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் தான் இல்லையா, இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த கன்ஃபர்மேஷனை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தாலும் இங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங், ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங் கூட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட எவ்ரி டே செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் நமக்கு கொடுத்துட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் கொடுங்க. புதுசாக பார்க்குறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க தென் பேங்க் நிஃப்டிக்கான மண்டே நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நாளைக்கு மண்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 55,330, தென் 55,975, then 561, 70, 564, 20, 567, 37, 57, 0, 4, then 572, 31. இது வந்துட்டு நம்ம நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட் ஃபார் பேங்க் நிஃப்டி. தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 54738, தென் 54456, 541, 49, 538, 17, 534, 11, then 532, 64, finally 530, 82.
ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த டார்கெட்ஸ் தான் நம்ம நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான் ஃபார் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ போத் அனாலிசிஸும் பார்த்தாச்சு, தர்ஸ்டேக்கான ஒரு குட்டி அனாலிசிஸும் பார்த்தாச்சு. அட் த சேம் டைம் நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் பார்த்தாச்சு. ஸோ இதான் இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. ட்ரேடிங்கில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷுவராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின கேஸ் லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கும் கொஞ்சம் சேஃபாகவே மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுங்கள். நாளைக்கு மூவ் எப்படி இருந்ததுங்கிறத நாளைக்கு ஈவினிங் அனாலிசிஸ் வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.